பூமியில் பாவியாக இருக்கிற நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது கிருபையினாலே, இரக்கத்தினாலே, அது மறுஜன்மம் முழுக்கினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து இன்றைக்கி நம்மை பரிசுத்த சபையாக, அவருடைய பரிசுத்த ஆலயமாக மாற்றி இன்றைக்கி ஒரு பரிசுத்த நடத்தையோடு கூட இந்த பூமியில் ஜீவிப்பதற்கு தேவன் நமக்கு தந்த சபைக்காக, நடத்திப்புக்காக அதிகமாய் நாம் கர்த்தரை நன்றி சொல்லணும். ஏன்னா இதனுடைய நோக்கம், இதனுடைய மோட்டோ எல்லாம் எதில் இருக்கிறதுனா ராப்சர். இந்த ராப்சர் எந்த நேரத்துலையும் வரும். கிறிஸ்துனுடைய வருகை எந்த நேரத்திலும் இருக்கும். இன்றைக்கி சர்வ சிருஷ்டியும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ரோமர் புஸ்தகத்தில் இருக்கிறது பாருங்கள், 8ஆம் அதிகாரத்தில். ஆமென். பிரைஸ். வாசி. இல்லை, 19ஆம் வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா? சிருஷ்டி மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. இங்கிலீஷில் படிப்பா. For the earnest expectation of the creature waited for the manifestation of the sons of God. தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டி, ஆண்டவர் படைத்த சிருஷ்டி ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். இப்போ நீ 22வது படி. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து, மைக்கில் படிக்கணும். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதை இங்கிலீஷில் படி தம்பி. For we know that the whole creation groaneth and travaileth in pain together until now. groaneth. groanethன்னு என்னது? பெருமூச்சு. ஒரு பெருமூச்சு, ஒரு ஏக்க பெருமூச்சு. எப்போ கர்த்தர் வருவார், எப்போ நமக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும், எப்போ நம்ம எல்லாம் பரலோகம் போவோம், எப்போ புது சிருஷ்டியாக மாறுவோம். ஆமென். அடுத்த வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இது இங்கிலீஷ்ல படி. And not only they, but ourselves also, which have the first fruits of the Spirit, even we ourselves groan within ourselves. பார்த்தீங்களா? அங்கேயும் groan, இங்கேயும் groan. அங்கேயும் பெருமூச்சு விடுது, இங்கேயும் நாமளும் பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். எப்போ இயேசு வருவார், எப்போ ராப்சர் வரும், எப்போ வருகை வரும். ஐயோ, எப்போ வருங்கிறத விட இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்னா, வருகையில் நான் காணப்படுவேனா, வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா, இது எல்லாருக்குமே இருக்கும். நம்ம எவ்வளோ தான் உண்மையாக உத்தமமாக நடந்தாலும் இந்த வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர் ஹோலி ஸ்பிரிட். ரட்சிப்பில் நம்மை ஆயத்தப்படுத்தினவர் இயேசு. வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். த குரோன் அது உங்களுக்கு எங்கே இருக்குன்னா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இங்கிலீஷ்ல படி. Likewise, the Spirit also helpeth the Spirit also helpeth our infirmities. For we know not what we should pray for as we ought. But the Spirit itself maketh intercession for us with groaning which cannot be uttered. பார்த்தீங்களா? groaning 3 இடத்துல அது வருது. 22ல வருது, 23ல வருது. 22ல சர்வ சிருஷ்டி groaning, 23ல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம் சபை groaning,
26ல் ஹோலி ஸ்பிரிட் க்ரோனிங். ஹல்லேலூயா, ஆமென். ஹோலி ஸ்பிரிட் க்ரோனிங், அது நீங்கள் அப்படி பார்க்கணும், வசனத்தை அப்படி வச்சு தியானிக்கணும். அப்போ எல்லாமே க்ரோனிங், எல்லாமே பெருமூச்சு, எல்லாம் பெருமூச்சோடு. எதற்காக? புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு. ஆமென். உரிமையோடு, என் மகளே, பிரியமே, ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஆமென். ஆட்டுக்குட்டியானுடைய திருமண நாள் வந்தது, மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறா, வா. ஆமென். சித்திர தையலாடை தரித்தவளாய் வருகிறவளே, நீ வான்னு சொல்லி நம்மை அழைக்கிற க்ரோனிங், ஆயத்தப்படுத்துகிற க்ரோனிங். சரி, இப்போ நான் வசனத்துக்குள்ள வர்றேன். அப்போ இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை இஸ் டு பி கன்சர்ன் வித் ஹெவன். ஆமென். இஸ் டு பி கன்சர்ன் வித் ஹெவன். ஆமென். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வரை வாசி. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கும் இடத்திலுள்ள அப்ப கிறிஸ்துவோடு கூட மரித்து கிறிஸ்துவோடு கூட நீங்க எழுந்தது உண்டானால் நீங்க எப்படி இருக்கணுமா? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும். அப்போ இந்த ராப்சரில் நம்ம முதல்ல க்ரோனிங், இந்த பூமியில் நம்ம பிரசவ வேதனைப்படுறோம். நம்ம கூட இருக்கிற ஹோலி ஸ்பிரிட்டும் நமக்காக பிரசவ வேதனைப்படுறாரு. எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாமல் இருக்கிறோம், அவர் நமக்காக வாக்கு கடங்க பெருமூச்சோடு கூட ஜெபிக்கிறாரு. இப்படி ஜெபிச்சு இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் அதில் நீங்கள் கன்ஃபார்மாக இருக்கணும். பழைய பாவத்துக்கு மறித்து கிறிஸ்துவோடு கூட நான் எழுந்திருக்கிறேன். எஸ், நான் எழுந்திருக்கிறேன். இப்போ நான் எழுந்து நிற்கிறேன். நான் அப்படியே கிடக்கலை, அப்படியே சேத்துலையும் பாவத்திலையும் என்னை விழுந்து கிடக்கலை. அதிலிருந்து கழுவி என்னை கர்த்தர் தூக்கி நிறுத்தியிருக்கிறாரு. இப்போ நான் எழுந்திருக்கிறேன். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இந்த பூமியிலிருந்தே நீங்கள் மேலானதை தேடணும். இந்த பூமிக்குரிய காரியத்தையே தேடிட்டு இருக்கக்கூடாது. என் படிப்பு எல்லாம் தேவை தான், அதெல்லாம் தேவன் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு அதெல்லாம் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியத்தை செய்வா. நீ ஆசீர்வாதமாக இருப்பாயினா அதில் எல்லாம் அடங்கிடும். நீங்கள் ப்ரீகேஜி படிக்கிறதுலேருந்து நீங்கள் பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வேலைக்கு போய் நீங்கள் நல்லா வெல் செட்டில் ஆகி, நல்லா சொல்கிறேன், எந்த தேசத்துலேயோ எங்கேயோ போய் நல்லா படித்து நல்லா செட்டில் ஆகி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்வண்ணமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். 128ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார்ல, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். கைகளின் பிரயாசத்தை கொண்டு நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இதுக்கு மிஞ்சின பிளஸ்ஸிங் கிடையாது. இதுதான் பெரிய பிளஸ்ஸிங். இதுக்கு தான் இந்த உலகம் அல்லாடுது, அப்படி முட்டி மோதுது. காலேஜில் கூட்டம், அவன் வேலை செய்கிற ஸ்தலத்தில் கூட்டம், ஐடியில் கூட்டம், மேட்ரிமோனியலில் கூட்டம். ஏற்ற துணை எனக்கு வேணும், ஏற்ற துணை எனக்கு வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும். பட் இந்த தகுதியெல்லாம் இந்த உலகத்தோடையே முடிந்து போயிடும். இது தேவன் நமக்கு தருவார். தேவன் ஏற்ற துணையை உங்களுக்கு தருவார்னா ஏதேனில் தான் தருவார். ஏற்ற துணையை தருவார்னா மிருகங்களுடைய தருவார். ஆதாமு சுற்றி யார் இருந்தா அன்னைக்கு? பேர்ட்ஸ், அனிமல்ஸ். அவனுக்கு ஒரு துணையை நீ தெரிஞ்செடுத்துக்கன்னு அவன் எங்கே போய் தெரிஞ்செடுப்பான்? மிருகத்தை தான் தெரிஞ்செடுப்பான். ஒரு எருமையையோ ஒரு காண்டா மிருகத்தையோ ஒரு யானையோ தான் அவன் தெரிஞ்சிருப்பான். ஆண்டவர் அங்கே என்ன செஞ்சார் பார்த்தீங்களா? மனுஷனிலிருந்து எடுத்து மனுஷியாக உருவாக்கி அவனிடத்தில் கொண்டு வந்தார். அவரே கொண்டு வருவார். தான் பிளஸ்ஸிங். உங்கள் துணையை நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம். வாலிய பிள்ளைகள், உங்கள் துணையை நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம். உங்கள் துணையை கர்த்தரே தேடி உங்களுக்கு தோட்டம்னா சபைக்குள்ளேயே கொண்டு வருவார். இதான் பிளஸ்ஸிங். இதான் மேலான பிளஸ்ஸிங். இதான் ஏற்ற துணையை அவர் நமக்கு தருந்து நம்மளை நடத்துகிற ஆசீர்வாதம். இதான் உண்மை. பிரைஸ். அப்போ இத்தனை ஆசீர்வாதங்களை தர்ற தேவனுடைய ராஜ்யத்தை நீதே நம்ம தேடணும். இல்லை இதே ஆசீர்வாதத்தில் சுற்றி இருக்க முடியுமா? இதானா அந்த பூமியில் முடிச்சுட்டு எங்கே போவோம்? கர்த்தருடைய வருகை வருது, நமக்காக எல்லாம் தாமதிக்குமா? சொல்லுங்கள். நமக்காக ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிப்படையணும், நித்திய ஜீவனை பெறணும்னு
தேவன் பொறுமையோடு காத்திருக்கிறார். அதுதான் அவரால் செய்ய முடியும். காத்திருக்க தான் முடியும் நமக்காக. நம்ம தான் ஆக்டிவேட்டில் வரணும், நம்ம தான் மேலானதை தேடணும். அப்போ கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அந்த அது கீழ் வசனத்தைப்படி where Christ sitteth on the right hand of God. Seek those things which are above. Amen. Seek. First groan, then you seek. ஜெபம் பண்ணு, பெருமூச்சு விட்டு அழுது கேளு, பாரப்படு. groanக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. பெருமூச்சு விடுகிறது, அழுகிறது, பாரப்படுறது. ஒரு பாரம் இருக்கணும். பரலோகம் போகணும், இப்படியே உலகத்தோடு கூடயே இருக்கக்கூடாது. இதெல்லாம் எனக்கு தேவை, தேவன் தருவார். அது தேவனுடைய டியூட்டி. தேவன் எனக்கு என்ன ஏற்ற நேரத்தில் என்ன செய்யணுமோ தருவார். ஆனால் அந்த ஓட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் நித்திய காலமாக அங்கே இருக்கணுமே. கிறிஸ்து தேவனுடைய வலது எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து நீங்கள் அங்கே இருக்காரே இல்லையா? நானும் என் ஓட்டத்தை நல்லபடியாக ஓட்டத்தை முடித்து எனக்கு தந்த லைஃப்பை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து சரியாக அங்கே போய் நானும் இருக்கணும். சரி, 2ஆம் வசனம், அடுத்த வசனம். பூமியில் உள்ளவைகளே அல்ல, பூமியிலே உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே. ராப்சருக்கு ஆயத்தமாக இருக்கிற தேவ பிள்ளையே, ஃபர்ஸ்ட் யூ க்ரோன் யுவர் செல்ஃப், தென் சீக் யுவர் செல்ஃப். பரலோகத்தை தேடு. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற அந்த ஸ்தலத்தை தேடு, அந்த ஸ்தலத்தை பாரு, அது மேலே வாஞ்ச வை. 3வது என்னது? பூமியில் உள்ளவைகளே அல்ல. இந்த பூமிக்குரிய காரியம், அதை தான் நான் சொன்னேன். Set your affections on things above, not on things on the earth. உலகத்து மேலே கண் வைக்காத. உலகத்து மேலேயே சுற்றி 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 கண் வச்சுட்டு சுற்றிட்டு சுற்றிட்டு இருக்காத. எல்லாம் சீக்கிரம் ஒளிஞ்சு போகும். ஒரு சால்வே போல சுருட்டி போடுவோம். ஆமே. இந்த உலகம் கந்தகத்துக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்கார் கர்த்தர். அக்கினிக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்கார். யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அந்த நியாய தீர்ப்பு வந்ததுன்னா எங்கே போவோம், என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். என்ன நடக்கும்? ஒரு கொரோனாலவே நம்ம மனுஷனுடைய அன்பெல்லாம் பார்த்தோமா இல்லையா? பார்த்தீங்களா? இந்த ஜென்ரேஷனில் உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த கொரோனாவில் மனுஷனுடைய அன்பை பார்த்தீங்களா? சொந்தக்காரங்க அன்பை பார்த்தீங்களா? வீட்டாருடைய அன்பை பார்த்தீங்களா? வீட்டாருடைய அன்புக்கு ஒரு ஹையஸ்டான ஒரு சம்பவம் சொல்லுங்கள். உங்களை தனி ரூமில் அடைச்சி போட்டு சாப்பாடு தட்டை சிங்கப்பூர் செல்லில் இப்படி தான் கொடுப்பாங்க. சிங்கப்பூர்லலாம் தப்பு பண்ணிட்டா டார்க் ரூம் தான். அதுவும் இந்த அடல்ட்ரி சீன்லலாம் மாட்டினவங்கள டார்க் ரூம் தான், டார்க் செல். அவங்களுக்கு நாளும் தெரியாது, வருஷமும் தெரியாது, காலமும் தெரியாது. அவங்களுக்கு என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. 15 வருஷமாக தண்டனையாக தெரியாது. அந்த 15 வருஷமும் டார்க் தான். மருந்துக்கு கூட ஒரு வெளிச்சம் இருக்காதுங்க. மருந்துக்கு கூட இருக்காது. சாப்பிட்ற நேரத்தில் அந்த கதவை தட்டுவாங்க, திறப்பான், பிளேட்டை அப்படி உள்ளே தள்ளி விடுவாங்க, சாப்பாடு பிளேட்டை. அடுத்த டேன் வரும்போது பழைய பிளேட்டை அவர் வெளியே தள்ளுவார், இவர் உள்ளே தள்ளி விடுவார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஏறக்குறைய இதே மாதிரி தானே கொரோனாவில் நம்ம இருந்தோம். நமக்கு பிரியமானவங்க எத்தனை பேர் பக்கத்து ரூமில் படுத்து கிடந்தாங்க. அங்கே போயிடாத, அவர்கிட்ட போயிடாத, உங்கள் டேடிக்கிட்ட போயிடாத, உங்கள் மம்மிக்கிட்ட போயிடாத. வந்துச்சா வரலையா சொல்லுங்கள். ஒரு மாஸ்கை மாட்டிட்டு அலைஞ்சம்மா. என் காற்று உனக்கு படக்கூடாது, உன் காற்று. அதுக்கு முன்னாடிலாம் என்னது? நீ என் சுவாசம், நீ தான் என் பிரியம், என் மூச்சு, எல்லாம் போச்சு. ஆமே. எல்லாம் என்னாச்சு? டிராமாட்டிக். சொல்கிறேன். நடந்துச்சா நடக்கலையா சொல்லுங்க. பாஸ்டரா சொல்கிறாரா? நடந்துச்சா? நடந்துச்சு. கண்ணால் பார்த்தோம். துண்டை காணும் துணியை காணும் ஓடுறான் அவன் தான் உயிரை காப்பாற்றுறதுக்கும். அப்போ இதுக்கே இப்படின்னா நியாய தீர்ப்பு வந்துருச்சுன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அக்கினி இறங்குதுன்னா, அக்கினா ஃபயர், இந்த ஹோலி ஸ்பிரிட் ஃபயர் இல்லை, கன்சியூமிங், அதாவது இது ஜட்ஜ்மெண்ட் ஃபயர். பூமி தீக்கிரை ஆகுதுன்னா நம்ம உண்மையிலேயே நேசித்த நேசலாம் அப்போ தான் தெரியும். அதுதான் நோவா. ஜட்ஜ்மெண்ட், ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது கர்த்தர் வெல் ப்ரிப்பேர்டாக என்ன செய்தார்? நோவாவுக்கும் அவன் குடும்பத்திற்கும் ஒரு பேழையை ஆயத்தம் பண்ண சொன்னார். அதில் அருமையாக உள்ளே கொண்டு போய் வச்சுட்டார்.
இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பமும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்வோம். நாங்கள் நினைக்கணும், நானும் என் வீட்டார் அங்கே போகணும், பரலோகம் போகணும், என் தகப்பன் போகணும், என் தாய் போகணும், நான் போகணும், என் சகோதரி போகணும், என் சகோதரன் போகணும், ஆமாம் என் சபை போகணும், அப்படி இருக்கணும். அவள் தான் பூமியில் உள்ளவைகளே தேடிட்டு இருக்கக்கூடாது. பூமியில் உள்ளவைகள் கர்த்தர் நமக்கு தெரியும், பூமிக்குரிய காரியங்கள் நமக்கு தெரியும் என்னென்னு, படிப்பு, வேலை, திருமணம், அப்புறம் ரிலேஷன்ஸ், இதெல்லாம் தான் என்ன. அதுக்கு மேலே இந்த பூமியில் நமக்கு ஊழியம் கொடுத்துருக்கிறார், சபை கொடுத்துருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த பூமியிலேயே நமக்கு அருமையான கூடாரங்களை தந்திருக்கிறார். அதில் நம்மளை இணைச்சிக்கணும். அதில் தான் நம்ம இப்போ அதில் தான் நம்ம இணைச்சி தான் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேசுகிறோம், தியானிக்கிறோம். அப்போ இது எதுக்குன்னா, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடும்படியாக. 3வது வசனம். ஆமென். பார்த்தீங்களா? ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். எதுக்கு மரித்தீர்கள்? ஆம்பிளிஃபையர் வெர்ஷனில் பாருங்க, டு திஸ் வேர்ல்ட். ஆமென். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. பூமி அங்கே மறிச்ச நீங்கள் அங்கே உலகத்தை தேடிட்டு இருப்பீங்களா? அதுதான் மறிச்சாச்சே. மறிச்சு நம்ம தேடுறோன்னா நம்ம ஆவியாக சுற்றிட்டு அலைகிறோன்னு அர்த்தம். நிம்மதி இல்லாமல், ரெஸ்ட்லெஸ் இல்லாமல் ஆவி சுற்றிட்டு, சில ஆவி சுற்றிட்டே இருக்கும் இந்த பூமியில். அநியாயமாக போயிட்டேனே அலையும் சில ஆவிகள். அது மாதிரி தான், ஐயையோ பழசு போயிடுச்சே, இன்பமாக இருக்க முடியலையே. அப்போ நீ மறிக்கலை. இங்கே என்ன சொல்கிறாரு கர்த்தர்? ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். ஃபார் யூ டைட் டு திஸ் வேர்ல்ட் and your new real life is hidden with Christ in God. உண்மையான ஜீவியம், உண்மையான வாழ்க்கை, மறைந்திருந்து மறைவான அந்தரங்க வாழ்க்கை யாரோடு கூட இருக்கிறது? நீ எடுத்துக்கொள்ளப்படணும்னா அந்த அந்தரங்க வாழ்க்கை யாரோட இருக்கணும்? யாரோட இருக்கணும்? உலகத்தோடையா? ஃப்ரெண்ட்ஷிப்போடையா? பிரியமானவங்க கூடயா? கிரைஸ்ட் அவரோடு கூட இருந்தால் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவரோடு கூட நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் மேலானவைகளை தேட முடியும். நீ யாரோட கூட உங்கள் பார்ட்னர் நீங்கள் சேர்க்குறீங்களோ அவங்களோட கூட என்னத்தை தேடுவீங்க? ஃப்யூச்சரை தேடுவீங்க. உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சொல்லுங்கள். ஒரு கனவு பபுள்ஸ் அப்படி குத்தி விட்டு உடஞ்சி போன மாதிரி உடஞ்சி போயிடுச்சுன்னா தேவனுக்கு தெரியும். ஆதாமுக்கு ஏவாளை சிருஷ்டித்த கர்த்தருக்கு தெரியும். ஆதாமை சிருஷ்டித்த கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். வாட் a blessed God. நீங்கள் பலுகி பெருகி சொல்லுங்க, பூமியை யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். எவ்வளோ நல்ல நிறைவான மனசோட, எவ்வளோ நல்ல அன்போடு அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார், நேசித்து சொல்லியிருப்பார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். எவ்வளோ பிளான்டாக சொல்லிச்சு, எவ்வளோ பிளான்டான லைஃப்பை நமக்கு வச்சுருக்கார். உன் சந்ததி, உன் ஜெனரேஷன், உன் கோ ஜெனரேஷன், இவங்க மேலெல்லாம் என்ன செய்வாராம்? பிளஸ்ஸட் ஸ்பிரிட். ஆசீர்வாதம் பாடினோம்ல, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஊற்றுவி பாடுறோம்ல, அந்த பிளஸ்ஸிங் தான் ஊற்றுவார். வேறு என்னத்தை ஊற்றுவார் நம்ம மேலே? இந்த பூமியில் வாழ்க்கையில் நீ இப்படி தான் வாழணும், ஒரு இரும்பு ஒரு இதை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு இப்படி தான் நீ ஸ்ட்ரிக்டாக வாழணும், இப்படி தான் இருக்கணும், இயேசு ஏற்றுக்கிட்ட பிள்ளைலாம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பார்க்கணும், இங்கெல்லாம் பார்க்கக்கூடாது, இங்கெல்லாம் அப்படியே வச்சுருக்காரு. உன்னை ஃப்ரீ ஸ்பிரிட். ஆனால் எல்லாம் தேவன் உன்னை நியாயத்தில் நிறுத்துவார். அதனால் அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. 4ஆம் வசனம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இங்கிலீஷில் படிப்பா. When Christ, who is our life, shall appear, then shall he also appear with him in glory. Amen. மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த மறுரூபத்தில், ராப்சரில் அவர் வரும் பொழுது
அவரை போல அவர் சாயலாக. எவ்வளோ அருமையான தேவன் பார். ஆதாம் அவருடைய சாயல்ல, இஸ் ஓன் இமேஜ், ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார் இல்லையா? அந்த சாயலை பாபத்தை நிமித்தம் அவன் இழந்து போனான். இன்றைக்கி நமக்கு கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவை போல குரோன் பாருங்க. எல்லாம் அதே நேச்சர், அதே சாயல். 2 கொரிந்தியர் 3:18 இருக்குல்ல, ஆவியாக இருக்கிற அந்த சாயலாகத்தானே. ஆமென். அந்த கிறிஸ்துவின் சாயல் தான் அந்த ஆவியாக இருக்கிற சாயல். 2 கொரிந்தியர் 3:18. 2 கொரிந்தியர். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இது இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் கண்ணாடினா என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே, இதெல்லாம் என்ன தெரியுமா? என்னது? இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று இருக்குது. கண்ணாடினா நம்மளை அப்படியே வெளிப்படுத்தி காண்பிக்கிறது, இருக்கிற வண்ணமா இல்லையா? பிதாவின் இமேஜில் இருக்கிறனா தினம் நம்ம செக் பண்ணுறது. இன்னொன்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இந்த கண்ணாடிங்கிறது இந்த ரேப்சரில் வேர்ல்டு ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களாம். டிவியில் எல்லாரும் பார்ப்பாங்களாம். ஆமென். கண்ணாடி இது ப்ராஃபஸி. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. எல்லாம் பார்க்குமா தேவனுடைய வருகை. ஆமென். அந்த வருகையில் கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து. இது ரகசிய வருகையில் இருக்குமோ இல்லை பகிரங்க வருகைக்கு உள்ளதா, அது இன்னும் நமக்கு தெரியல. ஆனால் ரகசிய வருகையில் யாருமே போய் எடுக்கலாம் முடியாது. அது சீக்ரெட் கம்மிங், மத்திய ஆகாயத்தில் நடக்கிறது. பகிரங்க வருகை இருக்குல்ல, அந்த வருகையில் இருக்கலாம். உலகமே பார்க்கும், எல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும், எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணும் வேர்ல்டு ஃபுல்லாக. ஆமென். இன்றைக்கே பண்ணுதில்ல, அதிசயமான காரியங்களை பண்ணுது. பார்க்குறீங்கள, முடவர்கள் நடக்கிறத பண்ணுது. சொல்கிறாங்கல்ல, இயேசுவின் காலத்தில் தான் முடவன் நடந்தான். இயேசுவின் காலத்தில் இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, சில காரியத்தெல்லாம் பார்க்குறீங்களா? அதெல்லாம் பிளாக் மேஜிக்கா, பொய்யா, கண்கட்டி வித்தையா, அதெல்லாம் ரியலாக காட்டுறாங்கல்ல, பார்க்குறீங்கல்ல. இப்போ நம்ம சபையில் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறாங்கல்ல. வசனத்தை பேசுகிறத பார்க்குறாங்க, வர்ஷிப்பை பேசுகிறத பார்க்குறாங்க. நம்முடைய மெஷருக்கு ஏற்றபடி நம்ம காட்டுறதை பார்க்குறாங்க. எவ்வளோ பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த அளவின்படி அவங்களுக்கு தேவன் அவங்க மூலமாக கிரியை செய்கிறதெல்லாம் பார்க்குறாங்களே. சரி, அப்போது ஓகே. அப்போது வேதம் என்ன சொல்லுகிறது? நம்பர் 1, இதை நம்ம 4 பகுதியாக பிரித்து பார்ப்போம். இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு காரியத்தை பார்ப்போம். வாசிங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். ஆமென். முதல்ல நல்லா கவனிங்க. உங்கள் மரணத்தில் நீங்கள் மரித்தீர்கள்னா என்ன மரணம்? அது என்ன மரணம்? நீங்கள் மரித்தீர்னா என்ன மரணம்? டெட் டு சின், பாவத்துக்கு மரிக்கிறது. ரோமரில் இருக்குது பாருங்கள், 6ஆம் அதிகாரத்தில் எடுங்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. அந்த கன்ஃபர்மேஷனை முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆமென். 2ஆம் வசனம், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? அடுத்தது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அப்போ மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம். நீங்கள் மரித்தீர்கள்னா எதில் மரிச்சிருக்கிறீங்க? இங்கே இருக்கிற எல்லாருமே பேப்டைஸ் வாங்கினது தான், வாங்கியாச்சு. நீ வாங்கிட்டியா? பேப்டைஸ் வாங்கிட்டியா? இப்போ இடையில வாங்கின என்ன? ஓகே, நீ வாங்கலை. பேப்டைஸ் எடுத்துட்டியா? என்ன படிக்கிற? 11th. என்ன வயசு இப்போ?
17 17 வயசாச்சா? நீ பெற்றலாமே, ஞானஸ்நானம் எடுத்துடலாம். விசுவாசிக்கிறல்ல, இயேசு விசுவாசிக்கிறல்ல, என்ன தம்பி? பாபம் மன்னிப்பு நிச்சயத்தை பெறுகிறதுக்கு வாஞ்சியா இருக்கல்ல, பரலோகம் போகிறதுக்கு வாஞ்சியா இருக்கல்ல, இதுதான் அதுக்கு தகுதி. பார்க்குறேன், சபைக்கு வந்த நாள்லேருந்து தீட்சிதா தான் கூட்டு வர்றான்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்த அந்த பையன் இன்றைக்கி நல்லா ஓரளவுக்கு ஒரு ஷேப்பாகி வர்றான். உண்மை, நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய விதத்தில் அந்த ஷேப்பிங் நான் அதை பார்க்குறேன். உண்மை, அவங்க வீட்டையும் பார்க்குறேன், அவங்க அம்மாவையும் பார்க்குறேன். அவங்களாம் சபைக்கு போகிறவங்க தான், நல்ல விசுவாச குடும்பம், சந்தேகமே இல்லை. ஆனாலும் நல்ல காட் ஃபியர் பாய், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரு சபையில் வந்த உடனே இந்த சபைக்கேற்ற மகிமை, அந்த சபைக்கேற்ற க்ளோரி, அது ஒவ்வொரு சபைக்கும் ஒரு மகிமை இருக்கும். சூரியனுக்கு ஒரு மகிமை, சந்திரனுக்கு ஒரு மகிமை, நட்சத்திரத்துக்கு ஒரு மகிமை, அதே போல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகிமை இருக்கும். அந்த மகிமைக்குள்ளே வர்றவங்க எல்லாருமே அதே சாயலாக தான் மாறுவாங்க. அதே உபதேசம், அதே நடத்திப்பு, அதே கீழ்ப்படிதல், அதே கண்டிப்பு, அதே பாசம், அதே அபிஷேகம், அதே வார்த்தை, அப்படி தான் வருவாங்க. ஆமென். சரி, அப்போது மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஹல்லேலூயா, அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ டெத், பரியல், ரிசரக்ஷனுக்கு நமக்கு ராப்சருக்கு என்னெல்லாம் தேவை? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுறது. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எப்படி மறைந்திருக்கிறது? கன்ஃபர்மேஷன் ஆஃப் டெத். டெத் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. டெத் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சுனாலே மரணம் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய மரணம் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. என்ன மரணம்? பாவத்துக்கு மரித்திருக்கிறார். சபையில் கொடுக்குறாங்கல்ல சர்டிஃபிகேட், அதை வச்சு நாங்கள் கூட அழிக்க முடியாது, அது வேறு. சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு, நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்குற மாதிரி பரலோகத்தில் நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், நான் பரலோகத்துக்கு வந்துடட்டா நடக்கவே நடக்காது. அது சும்மா நமக்கு ஒரு இந்த அரசாங்கத்துக்காக இந்த இதுக்காக நம்ம கொடுக்கறது. சரியா? உங்களோட உண்மையிலே சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது? உங்கள் லைஃப் ஷோவிங். மரித்து அதுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது? டெத், அதுக்கடுத்தது அடக்கம், அதுக்கு அடுத்தது என்ன சொன்னேன்? டெத்து, அதுக்கு அடுத்தது என்னது? ரோமர் 6:4 அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீர். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால் தான் உங்கள் ஜீவன் அவரோடு கூட கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கும். இல்லைன்னா உலகத்துக்குள்ளே தான் மறைஞ்சிருக்கும். ஆதாம் ஏவாள் எங்கே போய் மறைஞ்சிட்டாங்க? அத்தி மரத்து, அது எங்கே? அத்தி இலைகளை தங்களுக்கு கொடுத்துக்கிட்டு மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. எங்கே ஒளிஞ்சிருக்கணும்? எங்கே மறைஞ்சிருக்கணும்? அண்டர் த ஷேடோ ஆஃப் ஆல்மைட்டி, த க்ளோரியஸ் ஷேடோ. பகலின் குளிர்ச்சியான வேளையில் இறங்கி வருகிற தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாக வந்திருக்கிற அவங்களுக்கு அவரால் நிறைவான பலன் இருக்குன்னு சொல்லி அங்கே மறைஞ்சிருக்கணும். எங்கே போய் மறைஞ்சிட்டாங்க? பிகாஸ் ஆஃப் சின். ஆமென். ஆனால் அன்னைக்கு நமக்கு அப்படி அல்ல. மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், 5ஆம் வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாய் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும். அப்போ டெத், பரியல், ரிசரக்ஷன். டெத், பரியல், ரிசரக்ஷன். 1 கொரிந்தியர் 15:3-4-5 இதை வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். 1 கொரிந்தியர் 15:3-4-5. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, போதும், நம்முடைய பாவங்களுக்காக மரித்து. அப்போ மரித்துங்கிறதுக்கு அங்கே என்ன போட்டிருக்கு தம்பி? டைடு. அதை மட்டும் எடுத்துக்கோங்க. டைட் ஃபார் அவர் சின்ஸ். ஸோ டைடு. அடுத்தது குறித்து வச்சுக்கோங்க இதெல்லாம். அடக்கம் பண்ணப்பட்டு
பண்ணப்பட்டு, அடுத்தது என்னது? அடக்கம் பண்ணப்பட்டு, பரீடு, டைட், பரீட். யாரு? கிரைஸ்ட். அப்போ அவருக்குள்ளே மறைஞ்சிருக்கிற நம்ம, அவரை ராப்சரில் அவருக்குள்ளே மறைஞ்சு ஹோலி ஸ்பிரிட் நம்ம மறைச்சு கொண்டு போய் அங்கே போய் உடனுன்னா, சேம் இமேஜ். வேர் இஸ் மை இமேஜ்? கர்த்தர் கேட்பார், எங்கே என் பிள்ளை, எங்கே மை டாட்டர், எங்கே மை சன்? ஆமென், அல்லேலூயா. அடக்கம், பரீடு. அடுத்தது வேத வாக்கியங்களின்படி ஆ 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. தம்பி அது ஒழுங்கா போடணும். 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து. அதுக்கு அடுத்தது அங்கே என்ன போட்டிருக்கு? ரோஸ். ரோஸ், உயிர்த்தெழுது. 5வது ஒன்று இருக்கு, என்னது? 5ஆம் வசனம். ஏவாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அப்பியர்ட், மேனிஃபெஸ்டேஷன், அப்பியர்ட். புரிஞ்சுக்கிட்டவங்க அப்பியர்ட். நம்ம எங்கே அப்பியர்ட் ஆகணும்? எங்கே அப்பியர்ட் ஆகணும் சொல்லுங்க? பரலோகம். மேலானவைகளை தேடுங்கள். பார்த்தீங்கல்ல, அங்கே அப்பியர்ட் ஆகும். இதுதான் ரேப்சர். இதுதான் ரேப்சருக்குள்ள சீக்ரெட். இப்படி தான் நம்ம போனோம். இயேசு நமக்கு அப்படி தான் பண்ணியிருக்கிறார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். ஹி அப்பியர்ட் ஆல். ஆமென். அதே போல தான் நாமும் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், உயிர்த்தெழுந்த சாயலிலே அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பியர்ட். ஆமென். இன்றைக்கு சபையில் எல்லாருக்கும் தரிசனமாக இருக்கிறோம், அப்பியர்டாக இருக்கிறோம். நாளைக்கு கர்த்தருடைய வருகையில் காணப்படுவோம். ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you, praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. Praise you, Lord. La shabala tidaderebo shakedebo. Oraderebo shanderebo la didanderebo kala. Hallelujah, hallelujah, hallelujah. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்முடைய காருண்யத்தினால் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதி. வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இதோ ஆமென். சதா காலங்களில் மரித்தேன், சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன் என்று சொன்னேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதே திறவுகோல்களின் அதிகாரத்தை தந்திருக்கிறேன். ஆமென். அவைகளை கொண்டு திறக்கக்கூடாததை பூட்டவும், பூட்டக்கூடாததை திறக்கவும் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடும், பரிசுத்தப்படும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கும். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லி விடை.